இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கேன் நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது நம்ம 3 இம்பார்ட்டன்டான மேனுஃபேக்சரிங் கம்பெனில கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் இன்னைக்கு நம்ம வந்து ஒன் பை ஒன் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற கம்பெனி என்ன அப்படின்னா கோரல் மேனுஃபேக்சரிங் ஒர்க்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்துல இருந்து வாக்கின் இன்டர்வியூ டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. அதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் செகண்ட் வந்து விஷன் டெக் அப்படின்ற நிறுவனத்துல இருந்து வாக்கின் இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. ஸோ அதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா MM கியர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்துல இருந்து டைரக்ட் இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. இந்த 3 கம்பெனிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த 3 கம்பெனியுமே வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான். அண்ட் இந்த 3 கம்பெனியுமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்க டைரக்டா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 3 கம்பெனிக்கும் அவங்க கான்டாக்ட் டீடைல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த 3 கம்பெனில இருந்தவங்க என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் லிங்க் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளி JPR அப்படின்னு சொல்லி டெலிகிராமில் சர்ச் பண்ணுங்கள். குரூப்புக்கான விசிபிலிட்டி கிடைக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டீடைல்ஸ் ஒன் பை ஒன் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற கம்பெனி என்ன அப்படின்னா கோரல் மேனுஃபேக்சரிங் ஒர்க்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்திலிருந்து வாக்கின் இன்டர்வியூக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். கிரீட்டிங் ஃப்ரம் கோரல் மேனுஃபேக்சரிங் ஒர்க்ஸ் அர்ஜென்ட் ரிக்வயர்மெண்ட் ஃபார் அசம்பிளி டெக்னீஷியன் அப்படின்ற ரோலுக்காக அவங்க வந்து ஹையர் பண்றாங்க. அசம்பிளி டெக்னீஷியன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸாக்டா என்ன ரோலுக்காக ஹையர் பண்றாங்க அப்படின்னா டெக்னீஷியன் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து முழுக்க மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் நீங்கள் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ITI டிப்ளமா அண்ட் BE பண்ணியிருக்க கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமா அண்ட் BEல ட்ரிபிள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஆர் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஜாப் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோல் ஜாப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோலில் எடுக்கிறது வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து இப்போ எடுக்கிறது கிடையாது. ஸோ ஆன் ரோலில் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஜாப் வேகன்சிஸ் வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 1 இயர்லேருந்து மேக்ஸிமம் 4 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அசம்பிளி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தா இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் எந்த கம்பெனியில் அசம்பிளி ஃபீல்டில் இருந்திருக்கீங்க அப்படின்னா கூட இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா டெக்னீஷியன் அப்படின்ற ரோல் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப தேவைப்படுது. அதர் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ESI PF ப்ளஸ் போனஸ் ப்ளஸ் சப்சிடி லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கம்பெனிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சப்சிடைஸில் உங்களுக்கு வந்து கேன்டீன் ஃபெசிலிட்டியும் இருக்கும். ESI PF போனஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது இயர்லி போனஸா இல்லை வந்து ஸோ 6 month 1 வந்து போனஸா அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ண பிறகு தான் தெரியும். ஒர்க் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மூடக்குறிச்சி ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். ஸோ ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து பார்த்தா இந்த ஜாப் வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் வந்து கால் பண்ணியும் டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம். அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈரோடு லொக்கேஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த கம்ப்ளீட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா விஷன் டெக் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து வாக்கின் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆர்கனைசேஷனோட நேமே வந்து பார்த்தீங்கன்னா விஷன் டெக் தான். இந்த கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா மானிட்டர் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மானிட்டர் இந்த சென்ஸ் நீங்கள் வந்து சிஸ்டம் மானிட்டராக இருக்கட்டும் இல்லை டிவி மானிட்டர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர் வந்து அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி அவைலபிள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது 5 வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. டெசிக்னேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன ரோலுக்காக ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 3 ரோலுக்காக ஹையர் பண்ணுறாங்க. ஒன்று வந்து அசம்பிளர் அப்படின்ற ரோலு, செகண்ட் டெஸ்டர், தேர்ட் வந்து பேக்கிங் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டில் அவங்க வந்து ஹையர் பண்ணுறாங்க. இந்த அசம்பிளர் டெஸ்டர் அண்ட் பேக்கிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இல்லை இன்கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோ ஹோல்டர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. டிகிரி ஹோல்டர்ஸ் அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா BA அண்ட் B.sc பண்ணியிருக்க கேண்டிடேட் மட்டும் டிகிரியில் வந்து வரும். இல்லை இன்ஜினியரிங்லாம் வந்து அப்ளை பண்ண முடியாது. BA அண்ட் B.sc மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் டிப்ளமாவில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் அண்ட் 10th 12th நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இல்லை வந்து நீங்கள் இன்கம்ப்ளீட் ஆகிருக்கு ஸோ 10th 12th வந்து நான் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா கூட இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஏஜ் கிரிட்டேரியாவை பொறுத்த வரைக்கும் 18 இயர்ஸ்லேருந்து 30 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் கிரிட்டேரியா இருக்க கேண்டிடேட்ஸ் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாட் ரிக்வயர்ட். எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவைப்படாது. ரிக்வயர்ட் ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் லேர்னிங் ஆட்டிடியூட் இருந்தால் போதும். சொல்லிக் கொடுக்குறத நீங்கள் வந்து லேர்ன் பண்ணால் போதும். சேலரி வந்து 7,000 per month லிங்க் டு அட்டண்டன்ஸ் ப்ளஸ் ESI ப்ளஸ்
பிஎஃப் வந்து பார்த்தா இருக்கும். ஸோ இதில் வந்து சேலரி வந்து 7,000 அப்படின்றது தான் சேலரி. கிராஸ் வந்து பார்த்தா 8,000 per month ப்ளஸ் அட்டனன்ஸ் இன்சென்டிவ் ப்ளஸ் இயர்லி போனஸ் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தா பேஸ்ட் ஆன் யுவர் குவாலிஃபிகேஷன் தான். நீங்கள் வந்து 10th 12th பண்ணியிருந்தால் அதுக்கு ஒரு சேலரி இருக்கும். ஸ்லைட்டாக அது வந்து டிஃபர் ஆகும். டிகிரி பண்ணவங்களுக்கு ஸ்லைட்டாக டிஃபர் ஆகும், டிப்ளமா பண்ணவங்களுக்கு ஸோ அதுக்கு ஒரு சேலரி கண்டிப்பாக இருக்கும். அண்ட் ஜாப் லொக்கேஷன் வந்து பார்த்தா பாண்டிச்சேரியில் கொடுத்துருக்காங்க. காண்டாக்ட் நம்பரும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம். மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் அப்படி வந்து பார்க்கும்போது ஸோ இதில் வந்து நீங்கள் பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும், ரெகுலாரிட்டி இருக்கணும், சின்சியாரிட்டி இருக்கணும், அண்ட் ஹை டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா. ஸோ இதுக்கு வந்து அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா எம்எம்கிஎஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து டைரக்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து என்ன பொசிஷனுக்காக ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா விஎம்சி அண்ட் ஹெச்எம்சி மிஷின் ஆப்ரேட்டர் அப்படின்ற ரோலுக்காக ஹையர் பண்ணுறாங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பி டிப்ளமா அண்ட் ITI பண்ணியிருக்க கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 1 இயர்லேருந்து 5 இயர் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. மினிமம் 1 இயர் ஆகுது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும். ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் சிப்காட் பெருந்துறை ஈரோடு. ஸோ இதுவும் வந்து ஈரோடு லொக்கேஷனில் கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து ஹை இன் மார்க்கெட் ப்ளஸ் ஓவர் டைம் அலவன்ஸ் இருக்கும், போனஸ் இருக்கும், ப்ளஸ் இன்சென்டிவ் இருக்கும் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நோட் அப்படின்னு சொல்லிட்டு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். சேலரி இஸ் நாட் அ கன்ஸ்டன்ட் ஃபார் த ரைட் கேண்டிடேட்ஸ். ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு சூட்டபிளாக இருக்கீங்க அப்படின்னா சேலரி ஒரு பெரிய விஷயமா இருக்காது. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சேலரி அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பர்மனெண்ட்டான ஒரு ஜாப் வேகன்சி. நெக்ஸ்ட் இயர்லி ஒன்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஹெச்ஆருக்கான காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த ஜாப் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸை அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம். இந்த 3 கம்பெனிக்கும் அப்ளை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ ஒன்லி தன் திஸ் JP சைனிங் ஆஃப்.